நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக கவின் அப்பா வந்து எந்த கார் வந்தாலும் விஜய் கார் வருதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். மாவட்ட பொறுப்பாளர்கள் அங்கே உட்காந்து இன்னைக்கு வர்றதாக தலைவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னு எங்களுக்கு சரிவர இன்னும் செய்தி முழுசாக வரலைன்னு சொன்னதின் அடிப்படையில் தான் விஜய் இன்னைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார்னா கவின் அப்பாவே எதிர்பார்க்குறார். அப்போ இங்கே பொறுப்பாளர்கள் இல்லாமல் அவர் எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் பொறுப்பாளர்கள் கவின் குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு வழக்கறிஞர் பிரிவு தினந்தோறும் கவின் அப்பாவை அழைத்து என்ன செய்யணும் அடுத்த கட்ட. இப்போ நீங்கள் இந்த அயோக்கிய பள்ளு இருக்கிறாங்கல்ல, அந்த வெட்டினவனும் வெட்டினவன் அப்பனும் யாராவது பேசுனீங்களா? அவங்க அந்த அயோக்கிய பள்ளு அப்போ நல்லவனா? போலீஸ் புத்தியில் ஜாதி புத்தி இருந்தவனை வந்து நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராகுது. ஜாமீனை முட்டுக்கட்டை போட்டது தமிழக வெற்றி கழகம், தெரியுமா அது உங்களுக்கு? கொள்கை வழி நடந்து வந்ததாக திமுகமா, பயம் வழி வந்தது அதிமுகவா? யார் இந்த இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் பேசுகிறார். 13 வருஷமும் இத்தனை 30 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி என்று. அப்போ பயத்தில் தான் ஆண்டாங்களா? நீங்கள் தான் பயந்து போய் கிடந்தீங்க. இந்த பாய் சவடால் இருக்குல்ல, யார் வேணாலும் கருத்தியலும் வரலாறும் மிக முக்கியமானது. அதை பார்க்காமல் 10 அமர்வுகள் 44 பேச்சாளர்கள்லாம் என்ன பேசி கிழிச்சுக்கிட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த தேசத்திற்கு ஏதாவது விடுதலை கொடுக்க போகிறாங்க? 44 பேச்சாளர்கள்லாம் அப்படியே நாடே அதிர்ந்து போச்சுல்ல. இப்போ நக்கிக்கிட்டு கிடக்கு ரோடெல்லாம். அதை பற்றி பேசுவதற்கு துப்பு இல்லை. பாலம் ஆற்றுலே அடிச்சுட்டு போச்சு, ஆற்றையும் காணும் பாலத்தையும் காணும். இந்த கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க.